வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநதியில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி அம்மா அக்கா எல்லாரையுமே வந்து இனிமேல் இங்கே வராதிங்க, நானும் அங்கே வரமாட்டேன், இவ்வளோ நாள் நான் முயற்சி பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, ஸோ இன்னும் நான் வந்து காவேரியை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க வாழட்டும், நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டாரு. காவேரியோட அம்மா வந்து ஒரு ஏதோ வேகத்தில் சொல்கிறாரு, நம்ம அதுக்காக விட்டுறக்கூடாது, அம்மு வந்து நம்மளுடைய பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ காவேரி வந்து வீட்டுக்கு வரமாட்டேன் கோவிச்சிட்டு போய் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சிட்டு போனாங்க. கோயிலில் உட்காந்து யோசித்து பார்த்தாங்க, நம்மளும் ரொம்ப பேசிட்டோமா விஜய் சாரை ஹர்ட் பண்ணுறது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு போவாங்க. அங்கே அவங்க ராதா வந்து திட்டி விட்டுருவாங்க. உடனே அந்த தாத்தா வந்து அப்போல்லாம் திட்டக்கூடாது, நீ போமா, அம்மு வந்து ரூமில் தான் இருக்கா, நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. காவேரி வந்து அங்கே போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து குட்டி காவேரி வந்து சொன்ன விஷயம் தான் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது, எமோஷ்னலாக இருந்தது. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை, எங்கள் அப்பா வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, நீங்கள் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லாதனால உங்களோட இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மாவோட இருக்கிற ஃபீலிங் வருது, எங்கள் அப்பா நல்லவர் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருந்தது, அடி பாவி அந்த அதான் உங்கள் அம்மாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பாவமாக தான் இருந்தது குட்டி காவேரியை பார்க்கும்போது, அவ்வளோ லவ் வச்சுருக்கு அந்த காவேரி மேலே. பட் காவேரியும் லவ் வச்சுருக்காங்க, பட்டு இந்த கல்யாணம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ இடிக்குது போல் இருக்குது. ஸோ எனிவே பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கபோர்டை திறந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருந்துட போதுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைரி என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் காமிக்கவே மாட்டுறாங்க, என்ன நாடகம் நடத்துறாங்கன்னே தெரில. ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை கண்டினியூ பண்ணாமல் அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ எனிவே பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். விஜயும் காவேரியும் எப்போ சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.